பிரிட்டிஷ்காரங்க, போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் இவங்க எல்லாரும் இந்தியாவில் வர்த்தகம் பண்ண தான் வந்தாங்க. வர்த்தகம் பண்ண வந்தவங்க என்ன பண்ணாங்க? இந்தியாவை வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? ஸோ அதான் வர்த்தகத்திலிருந்து அவங்க எப்படி பேரரசுகளை அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த லெசனா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிஸ்டான பாயிண்ட் மட்டும் தான், ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அதை மட்டும் ஷார்ட்டா பார்த்துக்கோங்க. பாருங்க, 1498 1498ல லாஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம், வாஸ்கோ ட காமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வந்தார். முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்து அப்படியே கீழே போவோம். பிளாசி போர். பிளாசி போர் எப்ப நடந்தது? 1757. பிளாசி போர் தாங்க ஆங்கிலேய அரசாட்சியை இந்தியாவில் நிலைப்படுத்துச்சு. ஓகேவா? அது எந்த வருஷம் நடந்துச்சு? அது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1757 நடந்துச்சு. ஓகேவா? இதுல யாராருக்கு இதெல்லாம் நடந்துச்சு? இது சிராஜு தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் எல்லாம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? யாரு வந்து மேற்கு வங்காளம் அந்த ஏரியாவை வந்து பிடிச்சி ஆட்சி நடத்துறது அப்படிங்கிற பிரச்சனையில தாங்க இந்த நடந்தது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா பிளாசி போர் முடிஞ்சு போச்சு. பிளாசி போரோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தை வந்து யாரு, நம்ம சிராஜு தௌலாவை தோக்கடிச்சுட்டு ராபர்ட் கிளைவ் வந்து கைப்பற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா? அது என்ன சம்பவம்? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வரைக்கும் பாருங்க, இருட்டரை சம்பவம். இருட்டரை சம்பவம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 1756 நடந்தது. அதுக்கு பிறகுதான் 57 பிளாசி போர் நடந்திருக்கும். அப்ப இருட்டரை சம்பவம் என்ன? சிராஜு தௌலா என்ன பண்றாரு, 146 ஆங்கிலேய வீரர்களை காத்து இல்லாத ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. அதுல 123 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் தான் வந்து இருட்டரை துயர சம்பவம். ஓகேவா? இந்த பிளாசி போரோட விளைவு பாருங்க, அது வந்து பாருங்க. பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்க வைத்து மட்டுமல்லாமல் அடுத்த 2 நூற்றாண்டுக்கு இந்தியா நீடிக்க செய்தது. இதுதாங்க பிளாசி போர். அடுத்து பாருங்க, நேரா பக்சார் போர் போயிடும். பக்சார் போர் எந்த வருஷம் நடந்ததுன்னு பாத்துங்க. பக்சார் போர் 1764 நடந்தது. இப்போ அந்த பக்சார் போரோட விஷயங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம ரொம்ப பார்த்தோம்னா அது டீப்பா போயிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான கிஸ்டா நம்ம எடுக்கிறதுனால இப்ப பாருங்க, தஸ்தக் அப்படின்னு சொல்றது ஒரு சுங்க வரி ஒன்று சொல்றாங்க. தஸ்தக் அப்படிங்கிற சுங்க வரி வந்து வங்கத்துல வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இதோட முன்னாடி விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இங்க பாருங்க, பிளாசி போருக்கு பிறகு வங்காளத்தின் அரியணையில் வந்து மீர் ஜாஃபர் ஏறுறாரு. கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, மீர் ஜாஃபரை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து மீர் ஜாஃபரோட மருமகன் மீர் காசிமை கொண்டு வந்து பிரிட்டிஷ் வந்து வைக்கிறாங்க. ஆனா மீர் காசிம் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு சில ஆணைகளை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போடுறாரு. அதுல ஒண்ணு தஸ்தக்ன்ற ஆணை. இந்த தஸ்தக்ன்றது சுங்கவரி வசூலிக்கிற ஒரு ஆணை. இந்த ஆணையை வந்து பிரிட்டிஷ் வந்து தவறா பயன்படுத்துறாங்க. இந்த தவறா பயன்படுத்துறதுனால அவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறாரு. பக்சார் எங்க இருக்கு? பீகார்ல இருந்து 130 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு நதிக்கரையில தான் பக்சார்ன்ற கிராமம் இருக்கு. இந்த பக்சார்ன்ற கிராமத்துல அந்த போர் நடக்குது. எப்ப நடக்குது? 1764 நடக்குது. அந்த போர்லயும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. இந்த போர்லயும் வந்து இந்த பக்சார் போர் என்ன உடன்படிக்கையின்படி நிறைவடைந்ததுன்னா அதை போட்டிருக்கு பாருங்க. அலகாபாத் உடன்படிக்கையின்படி, இது முக்கியமானது, அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் நிறைவு பெறுது. அப்ப பிளாசி போர் வந்து எப்படி நிறைவடைஞ்சிருக்கும்? பிளாசி போர் நம்ம பார்க்கவே இல்லையே. பிளாசி போருக்கு ஒரு பேக்ட் இருக்கணும் இல்லையா? ஓகே, பிளாசி போருக்கு அது மாதிரி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. நாம அடுத்தது போயிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் கர்நாடக போர். இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போவோம்னா சும்மா மேலோட்டமா சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் வருஷத்தை பார்த்துக்கோங்க. வருஷம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது ஏன் ஏற்பட்டுச்சு முதல் கர்நாடக போர்? ஐரோப்பாவில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் பிரிட்டன்ல, பிரான்ஸ்லயும் ஏற்பட்டுச்சு. ஆப்பிரிக்கா, அதாவது ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் காரணமா பிரிட்டனும் பிரான்ஸும் சண்டை போட்டாங்க.
அதன் காரணம் முதல் கர்நாடக போர் நடைபெற்றது. முதல் கர்நாடக போர்ல ஒரு முக்கியமான போர் வந்து பாத்தீங்கன்னா அடையாறு போர் 1746 நடந்தது. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே முதல் கர்நாடக போர் வந்து எய்ஷ்லா சஃபீர் உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது. முடிஞ்சு போச்சா? ரைட். அப்படியே நம்ம ரெண்டாவது கர்நாடக போருக்கு வந்துடும். ரெண்டாவது கர்நாடக போர் வருஷத்தை பார்த்துக்கோங்க. 1749 54 வரைக்கும். ரெண்டாவது கர்நாடக போர்ல உள்ள முக்கியமான ஒரு இன்டர்மீடியட் வார் தான் ஆம்பூர் போர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாவது கர்நாடக போர் கேட்கல எந்த போர் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஆம்பூர் போர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆற்காட்டு போர் 1751. ஆற்காடு போர். இதெல்லாம் வருஷத்தையும் போர் பேரை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வேற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தது வந்து இரண்டாவது கர்நாடக போர் எப்படி முடிவடைந்தது? பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இரண்டாவது கர்நாடக போர் முடிவடைந்தது. ஓகேவா? அடுத்து மூன்றாவது கர்நாடக போர் பாருங்க. மூன்றாவது கர்நாடக போர் வருஷம் 56 63. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மூன்றாவது கர்நாடக போரோட ஒரு போர் தான் வந்தவாசி போர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது கர்நாடக போர் எப்படி நிறைவடைந்தது? பாரிஸ் உடன்படிக்கையின்படி நிறைவடைந்தது. ஓகேவா? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வருஷம் தான் இதுவும். கடந்த 2025 டேட்ல வந்து இந்த வருஷத்தை வந்து முக்கியமா கேட்டிருந்தாங்க. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 67 69 வரைக்கும். எப்ப பார்த்தாலும் சண்டை தான். பிரிட்டிஷ்காரங்க இங்க இருந்து எப்படி ஸ்டேபிள் ஆயிருக்காங்கன்னா சண்டை போட்டுதான் ஸ்டேபிள் ஆயிருக்காங்க. முதல் கர்நாடக போர் எப்படி முடிவடையுது? மதராஸ் உடன்படிக்கையின்படி 1769 முடிவடையுது. இரண்டாம் கர்நாடக போர் ஆரம்பிக்குது. இரண்டாம் கர்நாடக போர் வருஷத்தை பாத்தீங்க 80 84. இதெல்லாம் ஒரு டைரியை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் முக்கியமானதை மட்டும் பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இரண்டாம் கர்நாடக போர் மங்களூர் உடன்படிக்கையின்படி 84 முடியுது. ஓகேவா? அடுத்து மூன்றாவது கர்நாடக போர். மூன்றாவது கர்நாடக போரோட வருஷத்தை பாத்தீங்கன்னா 90 92 வரைக்கும் மூன்றாவது கர்நாடக போர். மூன்றாவது கர்நாடக போர் எப்படி முடிவடையுது? ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி மூன்றாவது கர்நாடக போர் நிறைவடைகிறது. அடுத்தது அதாவது மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர். அடுத்து நான்காவது ஆங்கிலேய மைசூர் போர் பாருங்க. 1799 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்து என்னது? இவ்வாறாக நான்காம் மைசூர் போர் அது வந்து 1799 மே 4ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டது. திப்பு சுல்தான் இறப்போட திப்பு சுல்தான் கடைசியா இறந்து போயிடுறாரு. அதோட இந்த நான்காவது ஆங்கிலோ மைசூர் போர் நிறைவடைகிறது. இருந்துச்சா? அடுத்து வந்து ஆங்கிலேய மராத்திய போர்கள். நம்ம மராத்தா கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, வீர சிவாஜியோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருந்தது. நீங்க இதுக்கான உள்ள ரொம்ப போய் ஆராய்ஞ்சோம்னா மூன்றாம் பானிபட் போரோட தோல்வி வரலாம், பேஷ்வாவோட பிரச்சனைகள் வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒன்மார்க் இருக்கு பாருங்க. பூனால வந்து பேஷ்வா இருப்பாங்க, பரோடால கெய்க்வாட்டு, நாக்பூர்ல போன்ஸ்லே, இந்தூர்ல ஹோல்கர், குவாலியர்ல சிந்தியா. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அங்கங்க முக்கியமானதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும்னு தேவையில்லை. இப்ப முதல் ஆங்கில மராத்திய போர் வந்து 75 82 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்ப நம்ம இதை பார்க்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கதையெல்லாம் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நீங்க நம்ம வந்து அது பாடம் நடத்தும் போது நம்ம படிச்சு பாடம் நடத்துறோமா? ஆனா நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளோலாம் நீங்க உள்ள போய் அதை டீப்பா டிஇடி எக்ஸாமுக்கு பார்க்க வேண்டான்றதான் என்னோட கருத்து. இரண்டாம் ஆங்கில மராத்திய போரோட வருஷம் தெரிஞ்சுக்கங்க. 1803 1805 வரைக்கும். அடுத்தது மூன்றாவது மராத்திய போர் 1807 1818 வரைக்கும்.
என்ன ஒரு விளைவு பாருங்க. மூன்றாவது மராத்தா போர் முடியும் போது பேஷ்வான்னு ஒரு பதவியே இல்லை. பிரதமரை பேஷ்வான்னு சொல்லுவாங்க, பேஷ்வான்னு சொல்லி ஒரு பதவியே இல்லை, எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மராத்திய கடைசி பேஷ்வா, இது ஒரு ஒன்மா இருக்கு, மராத்தியரோட கடைசி பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியமாக 8 லட்சம் ரூபாய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாங்க. இதோட ஆங்கிலோ மராத்தா போர்கள் வந்து முடிவடைஞ்சிச்சு. இப்பதாங்க முக்கியமானது. இது நிறைய ஒன்மார்க் இருக்கும், நம்ம பாத்துக்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுல நிர்வாக சீர்திருத்தங்கள் என்னென்ன பண்ணாங்க, நிர்வாக சீர்திருத்த அமைப்பு என்னென்ன பண்ணாங்க. சிவில் சர்வீஸ் என்ற விஷயத்த கொண்டு வந்ததே வந்து பிரிட்டிஷ் தான். ஓகேவா? அடுத்தது காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் இருக்காரு இல்லையா, அவர் எப்ப வந்து லார்டா பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா 1786ல பொறுப்பேற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 1798ல கவர்னர் ஜெனரலா பதவியோட வெல்லஸ்லி பாருங்க 1798ல தான் பதவி ஏற்றிருக்காரு. அவர் வந்து அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. இது பாத்துங்க, முக்கியமான ஒன்மா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 1806ல ஹெய்லிபெரி அப்படிங்கிற இடத்துல கிழக்கிந்திய கல்லூரி ஒன்றத்தை நிறுவுறாங்க. ஓகேவா? கிழக்கிந்திய கல்லூரி ஒன்றத்தை நிறுவுறாங்க. அதே மாதிரி பாருங்க 1833ல 1833ல பட்டய சட்டம் ஒன்று வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்க, போட்டித் தேர்வுகள், முறையான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்க 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு தேர்வு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்க, 1869ல சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் மற்றும் பிகாரிலால் குப்தா ஆகிய 3 பேருங்க, 3 இந்தியர்களும் சிவில் சர்வீஸ் தேர்வுல வந்து பாஸ் பண்றாங்க. அடுத்தது 1935ல இந்திய அரசு சட்டம் ஒண்ணு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இன்னொரு ஒன் மார்க் இருக்கு பாருங்க. 1863ல ஐசிஎஸ் தேர்வுல, இப்ப நம்ம ஐஏஎஸ் சொல்றோம் இல்லையா, அது அப்ப ஐசிஎஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். பாத்துங்க, முக்கியமான ஒன் மார்க். இவர் யாரும் இல்ல, ரவீந்திரநாத் தாகூரோட பிரதர் தான், அண்ணன். அடுத்து இதுல நிறைய ஒன் மார்க் இருக்கு பாருங்க. 1765ல் வங்காளத்தில் திவானினா வந்து வரி வசூலிக்கிறதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற போது சர்க்கார்னா பாருங்க, சர்க்கார்னா மாவட்டங்கள்னு பேரு, கிராம மாவட்டங்களுக்கு தான் சர்க்கார்னு பேர் வச்சிருக்காங்க. பொறுப்பு வகித்த பௌஜிதார் வசம் முகலாய காவல்துறை சென்றது. அடுத்து பாருங்க, இதுல இன்னொரு கொத்துவால் பாருங்க, கொத்துவால் அதாவது நகரங்களை நிர்வகிப்பவர்கள், நகரங்களை நிர்வகிக்கும் அதிகாரிகளுக்கு கொத்துவால்னு பேரு. இது ஒரு முக்கியமான ஒன்மா இருக்குங்க. இது கேட்டது, இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து பாருங்க, காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார். தரோகானா என்ன பாருங்க, தரோகானா ஒரு தலைவர். அவர் யாருக்கு தலைவர்? சரகங்கள் அல்லது தானாக்களுக்கு தலைவர் தான் தரோகா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் சவுக்கிதார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிராமத்தை பரம்பரையா அப்பன் பையன் பேரன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சவுக்கிதார்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து நீதித்துறை வருதுங்க, அதாவது கோர்ட்டு. இதுல ஒரு முக்கியமான ஒன்மா இருக்கு பாருங்க.
சிவில் நீதிமன்றங்கள் அதுக்கு பேரு திவானி அதாலத். குற்றவியல் நீதிமன்றத்துக்கு என்ன பேரு? பௌஜ்தாரி அதாலத். பாத்துங்க, சிவில் நீதிமன்றம்னா திவானி அதாலத், அண்ட் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பௌஜ்தாரி அதாலத் அப்படின்னு சொல்லி பேரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவுல உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. 1773 பாத்துங்க. அடுத்து பாருங்க, 1801 சென்னையிலையும் மெட்ராஸ்லயும் 23 பம்பாயிலையும் உச்சநீதிமன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியமான கொஸ்டின், 1 மார்க் ஒன்று இருக்கு. வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே. பாருங்க, சர் எலிஜா இம்பே தான் உச்சநீதிமன்றத்தோட முதல் நீதிபதியா இருந்திருக்காங்க. அதே பாருங்க, இன்னொரு 1 மார்க் இருக்கு பாருங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி. பாத்துங்க, இது ரெண்டுமே முக்கியமானது. அடுத்து பாருங்க, துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாரு? வெல்லஸ்லி. எல்லாருக்குமே தெரியும் துணைப்படை திட்டம்னா என்ன. ஒரு இந்தியா வந்து நிறைய சின்ன சின்ன அரசுகளா இருந்தது. அதுல எந்த அரசு, ஒவ்வொரு அரசுட்டையும் என்ன பண்ணும், ஆங்கிலேய கவர்மெண்ட் தன்னோட படைகளை அனுப்பும். ஒரு படை அங்க இருக்கும் ஸ்டாண்டர்டா, அந்த படையை வந்து அந்தந்த அரசு தான் பராமரிக்கணும். அந்த அரசுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த படையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் துணைப்படை திட்டம். இதை கொண்டு வந்து யாரு? வெல்லஸ்லி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெல்லஸ்லி பிரபு தான் கொண்டு வந்தாரு. துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து நம்ம படை அங்க இருக்குன்னா ஆங்கிலேய படையை வந்து பராமரிக்கிற வேலையை அந்த சின்ன சின்ன அரசுகள் தான் பார்த்துட்டு இருக்கு. இதுதான் அதோட பிளஸ். அதோட பிளஸ் வந்து பிரிட்டிஷ் தான் ஃபேவரா இருக்குது. இதுல பாருங்க, இதுல முக்கியமானது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள். பாருங்க, முதல் நாடு ஹைதராபாத். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முதலையும் கடைசியும் நல்லா பாத்துங்க. கடைசியா ஏத்துக்கிட்டது ஜோத்பூர். இடையில நிறைய அரசுகள், தஞ்சாவூர் கூட இருக்கு பாருங்க. நம்ம தஞ்சாவூர் தமிழ்நாடுன்றதுனால இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. 1799 தஞ்சாவூர் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, வாரிசு இழப்பு கொள்கை, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1848 டெல்லௌசி கொண்டு வந்தார். எதையதான் ஆண் குழந்தை ஒரு அரசருக்கு இல்லைன்னா அந்த நாடு ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் வாரிசு இழப்பு கொள்கை. இதை வந்து இந்திய கவர்மெண்ட், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சுதேச அரசுகளும் மிக தீவிரமா எதிர்த்தாங்க. இதனோட விளைவு தான் 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் சிப்பாய் களம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. வாரிசு இழப்பு கொள்கையின்படி என்னென்ன நாடுகள் வந்து இழந்தது? ஃபர்ஸ்ட் சத்தாரா. இது 1 மார்க்ல கேட்பாங்கப்பா. நாடுகளோட பேரையும் வருடங்களையும் கேட்பாங்க. கடைசியா இணைந்தது நாக்பூர். சோ ஆக இப்ப என்ன சொல்றாங்க, பிளாசி போர் வழியா இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை அடுத்த 200 வருடங்கள் ஆண்டு கடைசியில